சிவகங்கையில் போலீஸ் மூலமாக நடத்தப்பட்ட கொடூரமான டார்ச்சர் மர்டர் தான் இந்த அஜித்குமாரோடைய மர்டர் கேஸ். இந்த கஸ்டடியல் மர்டர் கேஸில் நிகிதா என்ற ஒரு பெண்மணி அவங்க காரில் 9.5 சவரன் கோல்டு நெக்லஸ் வச்சுருந்ததாகவும் கூட 2500 ரூபா பணம் வச்சுருந்ததாகவும் அந்த பணம் பார்த்திங்கன்னா அஜித்குமார் என்ற ஒரு நபர் திருடினதாகவும் ஒரு போலியான ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. இப்போது அந்த கம்ப்ளைண்ட் ஒரு போலியானதுன்ட்டு நிரூபணம் ஆயிடுச்சு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மூலமாக. இப்போ என்ன பண்ணுறது, ஒருத்தனோட லைஃபே போயிடுச்சு. அவ்வளோ கொடூரமான ஒரு சாவு. அவனை அவ்வளோ தூரம் அடித்து துன்புறுத்தி அண்டு ரொம்ப சில்லி பவுடர்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே கொடுக்கல போலீஸு. இப்போது சிபிஐ நிகிதா மேலே ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா பொய் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு. இதில் இருந்து இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு இனிமேல் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆன தண்டனைகள்லாம் என்ன அதெல்லாமே. அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் ஆஃப் செயின் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களாம் யார் இந்த அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தது, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்படி மாட்டுவாங்க அதெல்லாம் நம்ம லேட்டராக தான் தெரியும்.